வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின சித்ரா இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஒன் ஆக்ட் பிளே. இதில் மகாபாரதத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அவர் எழுதியிருக்காரு. இதில் முக்கிய கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரகந்தான்ற ஒரு பெண்மணி தான். இவங்க ஒரு பயங்கரமான ஒரு போர் வீராங்கனை. இவங்களுக்கு அர்ஜுனா மேலே காதல் வந்துடுது. அதை பற்றி தான் எழுதியிருக்காரு. இந்த ட்ராமாவுடைய முதல்ல பார்த்திங்கன்னா சித்ரா மதனான்ற காதல் தெய்வத்துக்கிட்டேயும் வசந்தான்ற அந்த இளமை இது சம்மந்தப்பட்ட அந்த கடவுள்கிட்டையும், அதாவது பந்தனா அண்ட் வசந்தா இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு கடவுளும் கேட்குறாங்க, நீ யார், உன் மனசில் என்ன ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சித்ரா சொல்கிறாங்க, நான் மணிப்பூர் ராஜாவுடைய மகன். அவங்க மகன் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் பெண்ணா அப்படின்றதுனால என்னை ஒரு ஆண் மகனாகவே வளர்த்துருக்காங்க. எனக்கு எல்லாம் ஆண்களுக்கு வேண்டிய எல்லா போர் பயிற்சி, அரசு ஆள்றது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு சிறந்த போர் வீரராக இருக்கேன். நான் பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஒரு ஆண் மகன் மாதிரி தான் இருக்கேன். எனக்கு ஒரு பெண்ணாக என்னை உணரக்கூடிய விஷயமோ இல்லை ஒரு பெண்மையை ஒரு எந்தெந்த விதத்துலாம் ஒரு பெண்மையை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துமோ அது மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை. ஆனால் நான் அர்ஜுனாவை ஒரு வாட்டி பார்த்தேன். நான் வேட்டையாட போகும்போது அர்ஜுனாவை பார்த்த உடனே எனக்கு என் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அவர்கிட்ட போய் நான் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் 12 வருஷம் துறவரம் மேற்கொள்கிறதா சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, அதனால் பெண்களையே நான் பார்க்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் என் மனசு அவரையே நாடுனதுனால நான் மறுநாளும் போய் அவர்கிட்ட பேசும்போது அவர் இல்லை நான் 12 வருஷம் துறவியாக இருக்க போகிறேன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. இதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நான் ஆண்மகனாகவே வளர்ந்ததுனால எனக்கு அந்த பெண்மை எப்படி வசீகரமாக ஒரு ஆணை வசீகரிக்கணும்னு தெரியல. அதனால் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச அழகை நீங்கள் எனக்கு தரணும். அந்த அழகில் அர்ஜுனா மழங்கிற அளவுக்கு இருக்கணும். அவரோட நான் ஒரே ஒரு ராத்திரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும் போது அவள் இந்த அளவு கெஞ்சும் போது 2 கடவுளுக்கும் மனசு ரொம்ப இறங்கி அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்ன ஒரு நாள் நான் உன்னை ஆக்க போகிற அவ்வளோ அழகுக்கு ஒரு வருஷம் முழுக்கவே நீ அர்ஜுனாவோட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ அர்ஜுனாவும் எதிர்பார்த்த மாதிரி இவளை பார்த்தோன்னோட அழகில் மயங்கிடுறான். இப்போ சித்ரா போன உடனே அர்ஜுனாவே அவர்கிட்ட பேசுகிறான். அப்போ கேட்குறான், நீ என்ன தேடின்னு இருக்கேன் போது சித்ரா வைக்கப்பட்டுக்கிட்டே இல்லை நான் என் மனசு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆண்மகனாக தான் தேடின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சுவாக்கில் அவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்கள் மேலே தான் நாட்டோன்னு. அதுக்கப்புறம் அர்ஜுனாவுக்கும் இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு என் மேலே ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறமும் அவருடைய அந்த துறவரத்தெல்லாம் மேற்கொள்றதில் அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அந்த துறவரத்தை அவர் கைவிட்டதாக சொல்லிடுறாரு. ஆனால் என்னன்னா இதை கேட்கும்போது சித்ராவுக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் வரல. ஏன்னா இப்போ அர்ஜுனா மயங்கினது உண்மையான சித்ரா கிட்டே இல்லை, வெளியில் தெரியக்கூடிய ஒரு மாயையான ஒரு தோற்றத்துக்கு தான். அதனால் அவள் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை நீங்கள் வெளி தோற்றத்தை வச்சுலாம் என்னை விரும்பாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு மாயேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுநாள் இந்த 2 கடவுள், அதாவது மதனான் வசந்தாவை பார்த்து இந்த மாதிரி அர்ஜுனாவே என்கிட்ட அவருடைய காதலை சொன்னார். ஆனால் என்னுடைய இந்த உருவம் நான் இல்லை இல்லையா, அதனால் என்னால் நான் அவரை விரும்பினாலும் அவர் சொன்ன உடனே என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொன்ன உடனே அந்த 2 கடவுளும் அவங்க திட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ தானே கேட்ட எனக்கு அந்த அளவுக்கு அழகை கொடு, அர்ஜுனா என்கிட்ட பயங்கர அளவுக்கு ஒரு அழகை எனக்கு கொடு, அவரோட ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சித்ரா சொல்கிறா, ஆமாம் நான் தான் கேட்டேன். ஆனால் என்னென்னா என்னுடைய உருவத்தை இப்போ நான் பார்க்கும்போது வேறு யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் அர்ஜுனாவோட படுத்தா கூட வேறு யாரோட தான் அர்ஜுனா இருக்க மாதிரி இருக்குமே தவிர என்னோட இருந்த மாதிரி எனக்கு இருக்காது. ஏன்னா அர்ஜுனா என்னுடைய வெளி அழகை பார்த்து தான் இப்போ அவரோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையாக சித்ராவும் அதுவும் ஒன்று இல்லையேன் போது வசந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ அர்ஜுனா உன்னுடைய வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கியிருந்தாலும் ஒரு வருஷம் உன்னோட வாழ போகிறார் இல்லையா, அப்போ அவருக்கு உண்மையான சித்ரா என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போது இந்த வெளி மாயோடைய அந்த வசீகரிப்பு போயிடும், உண்மையான சித்ரா மேலே உண்மையான அன்பு வரும். அதனால் நீ போய் வாழ, உண்மையான சித்ராவுடைய அன்பில் அர்ஜுனா கண்டிப்பாக சித்ரா கிட்ட மனசை வழி கொடுத்துட்டு சித்ராவோட வாழ்வாருன்னு சொன்ன உடனே சித்ராவும் சமாதமாயிட்டு போய் அவங்க ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் வந்து சித்ராவுக்கு நல்லா தெரியுது 1 வருஷம் முடிஞ்சிட்ட அப்புறம் அர்ஜுனாவுக்கு இந்த உருவம் போயிடும், இந்த அழகெல்லாம் போயிடும், நம்ம பழைய உருவத்துக்கு வந்துடுவோம், அப்போ கண்டிப்பாக வந்து அர்ஜுனா வந்து நம்மளை விரும்ப மாட்டாருன்னு. அதே சமயத்தில் அர்ஜுனா வந்து ஒரு மாதிரி மனப்போராட்டத்தில் எங்கேயோ இருக்கார். அவர் நிறைய கேள்விலாம் கேட்பார் சித்ராவை பற்றி. நீ எங்கேருந்து வர, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, உன்னை யாருமே தேட மாட்டாங்களையா, என் கூடயே இருக்கியே, எத்தனை நாள் இருக்கியே, அப்போ வந்து நீ இல்லையேன்னு தேடுறதுக்கு ஆள் இல்லையான்னு போது சித்ரா சொல்லிடுறா, எனக்கு கடந்த காலன்றது ஒன்றுமே இல்லை, நான் பனித்துளி மாதிரி, என்னை நீங்கள் பார்க்குறீங்கள அவ்வளோதான் போது அர்ஜுனாவுக்கு வந்து என்ன இந்த பெண்ணை வந்து அவளோட பேரை கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் வந்து அவளுடைய அழகு வந்து அவள் ரொம்ப வசிக்கிறது. இப்போ வருஷத்தோடைய கடைசிக்கு வரும்போது சித்ரா அந்த 2 கடல்கிட்டையும் வந்து சொல்கிறா, இன்னையோட எனக்கு இந்த வருஷம் முடிய போகுது, அதனால் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தான் நான் வந்து இந்த அழகான உருவத்தில் இருக்க போகிறேன், அதனால் இந்த உருவத்தை எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகாக ஆக்கிடணும், ஏன்னா இந்த இரவு வந்து அவர் வந்து என் மேலே அவ்வளோ ஆசையோடு வரணும் அப்படின்னும் போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாற்றுறாங்க. ஆனால் அர்ஜுனா வந்து என்ன கேள்விப்படுறாருன்னா, இந்த 1 வருஷ நேரத்தில் அவர் வந்து இந்த சிறந்த போர் வீராங்கனையான சித்ராவை பற்றி கேள்விப்படுறாரு. அப்போ அவள் எப்படி இருப்பான்ற யோசனைலாம் அவர் மனசில் வருது. அதே சமயத்தில் இங்கே வந்து சித்ரா வந்து அவள் பேரை கூட சொன்னதில்லை. ஆனால் வந்து அர்ஜுனா வந்து தன்னை பற்றி பேசும்போது அவள் வந்து சொல்கிறா, அவள் உங்களை தாண்டி போனால் கூட நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க, அவள் அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த பிரம்மாண்டமான ஒரு அழகை வச்சு அர்ஜுனாவை படுக்கைக்கு கூப்பிட்றா. ஆனால் அர்ஜுனா வந்து இல்லை, எனக்கு வந்து இப்போ அதில் நாட்டம் இல்லை, ஏன்னா இங்கே கிராமத்தாளுங்களாம் சொன்னாங்க மணிப்பூரை வந்து யாரோ தாக்க போகிறாங்களான்னு போது சித்ரா சொல்கிற, கவலைப்படாத, மணிப்பூர் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்குது, யாராலையும் அதை வந்து தாக்கவும் முடியாது, கைப்பற்றவும் முடியாதுன்னு போது அர்ஜுனாவுடைய மனசு முழுக்க இப்போ அந்த இளவரசியான சித்ராவை பற்றி யோசிச்சுட்டே இருக்குது. அப்போ சித்ரா வந்து கேட்குறா, இப்போ வந்து அவளை அந்த சித்ரா தான் உன் மனசில் இருக்காளா, அப்போ நீ அவளை தான் ரொம்ப விரும்புகிறியா அப்படின் போது, அப்படிலாம் இல்லை, எனக்கு உண்மையிலே ஆசை தான் இருக்குது, ஆனால் நீ முதலேருந்தே எந்த உண்மையும் சொல்லாததுனால உன் பேர் கூட நீ சொல்ல மாட்டேன்ற, அதனால் நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து எவ்வளோ ஆழமானதுன்றது எனக்கே தெரியல, எப்படி நான் வந்து முழுமையாக தெரியாத ஒருத்தவங்க மேலே ஒரு முழுமையான அன்பை தர முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவள் வந்து மனசுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு வருது, நம்ம எதுவுமே வந்து உண்மையை சொல்லாமலே இருந்துட்டோன்னு. அவளோட முகம் வாரதை பார்த்து அர்ஜுனா வந்து அவளை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ வந்து அந்த பிளேயோட முடிவில் வந்து சித்ரா வந்து அர்ஜுனா கிட்ட சொல்லிடுறா, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களே சித்ரான்னு, அது வந்து நான் தான், ஆனால் இந்த உருவம் வந்து நான் இல்லை, உங்களை பார்த்தோன்னே மனசை பறி கொடுத்துட்டேன், அதனால் நான் கடவுள்கிட்ட வந்து உங்கள் மனசை கவரக்கூடிய அழகு எனக்கு வேணும்னு கேட்டேன், அது மூலமாக நான் உங்களை அடைஞ்சிட்டேன், ஆனால் இந்த அழகு நான் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து சொல்கிறா, என்னை நீங்கள் மனசார ஏற்றுக்கிறீங்கன்னா உங்களுடைய நான் வாழ்நாள் முழுக்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்கிறா சித்ரா, இந்த மாதிரி உங்களோட நான் வாழ்ந்த இந்த 1 வருஷத்தில் இப்போது உங்களுடைய மகன் வந்து என்னுடைய வயிற்றில் இருக்கான்னு சொன்னோடனே அர்ஜுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இப்போ ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை ஏற்றுப்பேன், உன்னோட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறான். இதோடு அந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.